அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 177வது பக்கம் 40-41 வசனம். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் என்று அருமையான பேதுரு அந்த கொர்நேலியு குடும்பத்தார் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையை நாம் பைபிளை பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு மிகுந்த தாகம் கொண்ட ஒரு ஜனம், தேவனை தேடுவதில், தேவனுக்கு பயந்து வாழ்வதில், ஜெபிப்பதில், தேவனுக்கு பிரியமான தான தர்மங்கள் செய்வதில் எல்லாவற்றையுமே தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தவர். ஆகவே வாழ்க்கையில ஒரு தேடல் இருந்தது. என்ன தேடனா, தேவனை தேடும் போது ஒரு நாள் மரணத்திலிருந்து நீங்கும் வழிகள் நமக்கு இருக்கும். என்னைக்குனாலும் பூமியில நம்மள ஒரு நாள் மரணம் மேற்கொள்ளும். ஆனா அந்த மரணத்துக்கு நீங்கும் வழிகள் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரலாம் என்று உண்மையாய் தேவனை தேடுகிற மனிதனாய் இவர் அந்த நாட்களே காணப்படுகிறார். ஆகவே ஒரு தாகம், அதாவது இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் ஜெபிக்கிற வேலைகளை நிறைய ஜெபிக்க தோணாத வேலைகள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்காருல்ல. சில வியாதி நேரங்களை பயங்கரமா ஜெபிச்சிருப்போம், கஷ்ட நேரங்களை ஜெபிச்சிருப்போம், எல்லாம் சரியாச்சுன்னா ஜெபம் பண்ணதுக்கு ஒரு மாறு இருக்கும். ஏன்னு கேட்டா நமக்கு தான் எல்லாம் இருக்குமே அப்படின்னு. ஆனா அந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் எல்லா உயர்வும் கொண்ட ஒரு மனிதர், 100க்கு அதிபதியா இருக்கிறாரு, செல்வந்தனா இருக்கிறாரு, வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருக்கிறதுனால இவர் வீட்டுக்குள்ளேயும் மதிப்பு மரியாதை உள்ள மனுஷனா இருக்கிறார். எல்லாம் இருந்தும் இவர் தேவனை தேடுறாரு. ஏன்னா இவருக்கு ஒரு தேடல் இருக்குது. என்னன்னா, இந்த ஜீவன் அழியாதபடி பாதுகாக்க தேவனால முடியும். நிச்சயமா அந்த பூமியை விட்டு பிரிவோம். ஆனா அந்த பூமியை மீறி ஒரு வாழ்க்கை இருக்குது, அதற்கு நம்ம போகணுமே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சல தேவனை தேடிக்கிட்டே இருக்காரு. அதனுடைய ரகசியம் எதன் வழியா இருக்குதுன்னு அறிவிக்கதான் ஒரு நாள் தேவதூதன் அவருக்கு இறங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்றார். இந்த மாத வாக்கு தந்தமும் நமக்கு அதுதான் தேவனுடைய வார்த்தை. உன் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது அப்படின்னா, உன்னுடைய தாகம் தேவனுக்கு முன்பாக எட்டினதுப்பா. நீ இன்னும் உனக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ காத்திருக்கிறதுக்கான அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதனுடைய ரகசியத்தை சொல்லும்படியா நீ பேதுரு என்ற மனுஷனை வரவையும் சொன்னாங்க. இப்ப பேதுரு இவர் வீட்டுல இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினவர், அவரை விசுவாசிக்காமல் பிதாவாகிய தேவனத்துல யாரும் சேர முடியாது, நித்திய ஜீவன் இல்லை என்பதை இங்க அவர் பிரத்யட்சமாக சொல்கிறார். அதெல்லாம் நாம படித்த 41ஆம் வசனம். அவர் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குளித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். நாங்கள் தான் அவருடைய சாட்சிகள். ஆகவே நாங்க சொல்லுகிற அந்த சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் போது அந்த 42, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே நாங்கள் சாட்சிகள். நீங்க எங்கள் நிமித்தமா வருகிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டா நீங்க மீட்கப்படுவீங்க. ஏனென்றால் அவரே பாவ மன்னிப்பை அருளுகிறவர் என்பது தீர்க்கதரிசிகள் எல்லாராலும் உரைக்கப்பட்ட சாட்சி என்று சொல்லுகிறார். இதை கேட்ட கொர்நேலியு குடும்பம் முழுவதுமா என்ன ஆயிடுச்சு, பரிசுத்த ஆவியின் வரத்தையே பெற்றுச்சு. அதுக்கடுத்த ஞானஸ்தானமே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் தாகத்தோடு காத்திருந்தது. இந்த பூமியில இருந்து நம்ம ஒரு நாள் பிரிவோம், ஆனா அழியாத ஒரு வாழ்க்கையில போய் சேரணும், நானும் என் குடும்பமும் சேர வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்திலே வாழ்ந்துருக்காங்க. அதனாலதான் ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஜெபம் சில நேரங்களில் ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. எனக்கு முடியலன்னு சொல்ல காரணம் என்னன்னா, எல்லாமே அடைந்து விட்டோங்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ண முடியாது.
ஒருத்தரை தேடணுங்கிற நோக்கம் நமக்கு எப்போ வரும்? இப்ப ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு வேலைக்கு இருக்குன்னா அந்த இடத்துக்கு என்ன ஆகும்? இ சேவை மையத்தை தேடுவோம், எதையோ தேடுவோம், ப்ரௌசிங் சென்டர் தேடுவோம். ஏன்னா அது காரியம் நடக்கும். ஆதார் கார்டு எதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல போன் நம்பர் மாத்தணும் செய்யணும், என்ன ஆகும்? இ சேவை மையத்தை தேடுவோம், பேங்க தேடுறது, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அப்ப இயேசுவை தேடுவதற்கு, தேவனை தேடுவதற்கு தேடிக்கொண்டே இருக்கணும். ஏன்? இன்னும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறல. அவர் வருவார் என்று சொன்னது நம்மளை அழைத்து கொண்டு போகும். அப்போ இப்படி தேடும் போது தேடுதல் என்ன ஆகாது? குறைவே இருக்காது. ஆகவே நான் இங்கு பேதுரு சாட்சியாக, நாங்கள் அவருடைய சாட்சி, எங்களுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கொர்நேலியுக்கு சூப்பரான ஒரு சாட்சிங்க. தூதனே வந்து என்ன, நீ அவனை கூப்பிடு, பேதுருவை கூப்பிடு, பேதுரு வந்து உனக்கு என்ன ஆவாரு சொல்லுவாரு அப்படின்னு. இன்னைக்கு வந்து கர்த்தர் அறிஞ்சாப்புல ஊழியக்காரன் சொன்னா கூட கேட்க மாட்டோம்ல. ஆனா அன்னைக்கு சொல்லிக்காரு, நீ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கேட்டாதான் விடுதலையே இருக்கு. விடுதலையே இங்க கொர்நேலியுக்கு சொல்றாரு. அது போல கூப்பிட்டு வந்தன இயேசுவை பிரசங்கிக்கிறார் பேதுரு, தன்னை பிரசங்கிக்கிறார். சொல்லுகிறார், அவரே மருத்துவர் உயிரோடு இருந்தவர், அவர் காணும்படியா எல்லாத்துக்கும் செய்தாரு. அதை நாங்க பார்த்திருக்கிறோம். எங்களுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு பாவ மன்னிப்பு மீட்பு உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே உண்டு. சொல்றதை கேட்டு நடக்கும். எப்படி? செயல பார்ப்பேன், கண்ணில் பார்ப்பேன், அதெல்லாம் கிடையாது. சொல்றதை கேட்டு நடந்தா மீட்பு இருக்கு. இந்த கொர்நேலியு குடும்பம் முழுவதுமாய் கேட்டதாம். குடும்பம் முழுவதுமாய் மீட்பை மாத்திரம் பெறவில்லை, பரிசுத்தாவின் வரத்தையும் பெற்றாராம். அதே பொருள் என்னன்னா, பாவம் நீங்கி அநேகரை நீதிமானாக்குகிற வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள் என்கிற காரியம். இன்னைக்கு நம்ம மட்டும் சொல்லிக்கோங்க, நான் நீதிமான், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், நான் நீதிமான், இப்படி மட்டும் சொல்லிக்கணும். ஆனா கொர்நேலியு குடும்பம் அப்படி இல்லையா, பாவம் நீங்கி அநேகரை நீதிமான்களாக்குற அந்த வேலையை, பிரசங்கிக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால அந்த பரிசுத்தாவின் பலன் என்னாச்சு வந்துச்சு. இன்னும் நம்முடைய சொந்த பந்தங்கள், இன்னும் நம்முடைய நெருங்கினவர்கள் அழிவை காணக்கூடாதுங்கிற வைராக்கியம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டதாம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகின்ற நாளில் கூட நாம் சிந்திக்க வேண்டியது, இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டார். 40ஆம் வசனம் சொல்லுகிறது போல, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆம், இன்று நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறீர்கள், பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறீர்கள், நல்லது. அவரே நியாயாதிபதி என்று உங்களுக்கு தெரியும். மரித்தோர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர் ஒருவரே நியாயாதிபதி. இயேசுவை அல்லாமல் நியாயாதிபதி கிடையவே. நியாயத்திற்கு வருவார். உண்மை. இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஆனால் எப்படிப்பட்ட சாட்சிகளாய் நிற்க வேண்டும், இன்னும் எவ்வாறாக இவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்களில் அறிந்து கொள்வோமானால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், பக்கம் 242வது பக்கம், 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? இந்த சாட்சியை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாட்சியிலே நாம் நிற்க வேண்டும். ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றால், முதற் காரியமாக நாம் பார்ப்போமானால், நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்கள் என்றால் மரித்தார்கள். மரித்து போனவர்கள் முதல்ல உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. யார் யார் மரித்தார்கள் அதான் பார்க்கணும். சரி, ராசுரு மரிச்சான போனாரு, ஏசப்பா வந்து உயிரோட இருக்கிறார்கள், அது வேற. அது ஏசப்பா உயிரோட இருக்கிறார். மரித்தவர்கள் யார் என்று பார்க்கணும். இந்த லிஸ்ட்ல யாரு மரித்தாங்க, அதுல எப்படி ஒரு முதற் பலன் ஆனார் அப்படின்னு பார்த்தா, ரோமர் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 212வது பக்கம், ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:14ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த வசனம் புரியுதா? மரணம் யார் வரைக்கும் ஆண்டு கொண்டதா? ஆதாம் முதல் மோசையும் ஆண்டு கொண்டது மரணம். எந்த மரணம்? அதை வாசிக்கும் போது 14 வாசிங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய்.
எதுக்கு ஒப்பாய்? மீறுதலுக்கு ஒப்பாய். பாவம் செய்யாதவர்களை ஆண்டவர், இவங்க பாவம் செய்யல, ஆனா மீறிட்டாங்க. ஆதாமை தேவன் உண்டாக்கின நோக்கம், தேவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதுதான். அவன் 1000 வருடம் வாழ வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி மீறாதவனா அவன் இருக்க வேண்டும். பூமியிலே பாவம் இல்லாத ஒரு சந்ததியை கொடுத்து சத்ருவின் சேனையை அடக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அருமையான ஆதாமை படைத்தார். ஆனால் மீறினான். எதை புசிக்க கூடாது என்று சொன்னாலும், அதற்கடுத்து காலங்கள் சென்று அழித்து, அதற்கடுத்து நோவாவுக்கு கிருபை கிடைத்து நோவா குடும்பத்தை காத்து, அதற்கடுத்து வந்த இந்த கோத்திரங்கள் எல்லாம் காத்து வந்த போது ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஈசாக்கை கொடுத்து யாக்கோபை கோத்திரங்களாக மாற்றி இஸ்ரவேலாக மாற்றி, இஸ்ரவேலின் சந்ததியை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு இஸ்ரவேல் கானான் தேசத்தை கொடுத்து சுதந்திரிக்க பண்ணி எல்லாம் பண்ணி, அது வருகிற வேளையிலே, அந்த சுதந்திரிக்க பண்ணுகிற வேளையிலே மோசையை இரட்சகனாக ஏற்படுத்தி நடத்தினார் ஆண்டவர். ஆனால் இந்த மோசே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்மலையில போய் நீ பேசு, இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தரேன், இவங்க முறுமுறுக்காங்கன்னு நினைக்கிற, நீ கண்மலையில போய் பேசுனா, மீறி போய் என்னானாரு? அடித்தார், மீறினார். அதற்கடுத்து பிரமாணங்கள் கைக்கு வந்துச்சு. பிரமாணங்களை கை கொள்ளாத யாரானாலும், ராஜாவானாலும் ஆசாரியனானாலும் சாதாரணப்பட்ட மக்களானாலும் அழிவை சந்திப்பார்கள். அது பிரமாணம் வந்துச்சு. ஆனா இவர்கள் என்னன்னாங்க? ஒரு திட்டத்தோடு ஏற்படுத்தப்பட்டவர்கள் மீறினார்கள், மரணத்தை கண்டார்கள், மரித்தார்கள். ஆனால் மோசேயை விட பெரியவர், பிந்தின ஆதாமாக வந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவர்களில் முதற் பலனாகும்படியாய் மீறாதபடி கட்டளையை கை கொண்டு நடந்தார். அவர் மீறவே. இப்படியாக அக்கிரமக்காருக்காக, பாவிகளுக்காக, தேவனுடைய சத்துருக்களுக்காக மரிக்க போகிறோம் என்கிற உண்மை அறிந்தும், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினவர். ஜனங்களுடைய முறுமுறுப்பையோ, ஜனங்களுடைய பொறாமையோ, ஜனங்களுடைய அவதூறையோ எடுத்துக்கொண்டு நிற்காமல் பிதாவின் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி நின்றவர். ஆகவே அவர் நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இந்த ஆதாம் மோசையை காட்டிலும் மரித்தவர்களின் முதற் பலனார். ஏன்னா இன்றும் மோசையின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் கோடி கோடி பேர். மோசேதான் அநேகருக்கு ஒரு வழிகாட்டி, தெய்வமா கூட தெரிவது உண்டு. ஆனால் இயேசுதான் நல்ல வழிகாட்டி. ஏன்னா அவர் மீறவில்லை. மீறுதல் நிறைஞ்ச நமக்காக அடிகளை ஏற்றவர், பாடுகளை ஏற்றவர். ஆகவே அவர் மரித்தவர்களில் முதல் ஆதாம் மோசேக்கும் முதல் பலனார். இவர்தான் முதலாவது உயிரோடு. அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை பிரமாணத்தை, அவர்களால் ஜனங்களை ரட்சிக்க முடியவில்லை. ஜனங்கள் கோவப்பட்டு அவங்களும் சேர்ந்து கோவப்பட வேண்டியதை போச்சு. இன்னைக்கு யாராலையும் முடியாது. ஊழியக்காரங்க நாங்களோ, விசுவாசி நீங்களோ, ஒருத்தர் கோவம் தான் கோவப்படத்தான் செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய கோபத்துக்கு, நம்முடைய பொறாமைக்கு சேர்த்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம்மளை அப்படியே விடல, தண்டனையை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு மரிச்சாரு. நம்ம மரண ஆக்கினைக்குரியவர்கள், நமக்காக ஏற்றுக்கிற மரணத்தை ருசி பார்த்தார். மரித்தவர்களில் முதல் பலனாய் உயிரோடு இருந்தார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். முதலாவது நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் மரித்தவர்களில் முதற் பலனானவர். இரண்டாவதாக பார்க்கும்போது இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15 242வது பக்கம் 21வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானது, அதே போல் அந்த மனுஷ சாயலிலேயே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்குரியவர். முதலாவது முதற் பலனானவர், இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்குரியவர். இன்னைக்கு எல்லாருமே அவர் வழியா தான் உயிர்த்தெழுகிறோம். அக்கிரமங்களான பாவங்களால் மறுத்த நம்ம அவரால் உயிர்த்தெழுகிறோம். உயிர்த்தெழ வச்சிட்டார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உயிர்த்தெழுகிறார்கள் தெரியுமா? எப்படி? பாவத்தின் அக்கிரமத்தின் வசனம் சொல்லுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் படிங்க. எபேசியர் 2ல
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். 100 வருஷம் பாவி வாழ்ந்தாப்புல இந்த பூமியில என்ன நடக்க போகுது? அவன் பாவி தானே. அவன் உள்ளம் குற்றம் உள்ள உள்ளத்தோடு தானே அவன் சாக போகிறான். அந்த குற்றம் உள்ள உள்ளத்தோடு அவன் சாவானால் அவனுடைய ஆத்துமா எங்க போகும்? நரகத்துக்கு தானே போகும். குற்றம் படுத்திக்கிட்டே இருக்குமே அது. ஆனா குற்றம் நீங்க ஒருவர் வழி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். அவரே எல்லா உயிர்த்தெழுதலுக்கும் உரியவர். அந்த உயிர்த்தெழுதலை பெற வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள் நீங்களும் நானும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒரு காலத்துல மரிச்சு போயிருந்தோம். சாப்பிட்டோம், நடந்தோம், பேசணும், எல்லாம் பண்ணோம். ஆனா உள்ள எப்படி இருக்குது? என் உள்ள எப்படி கிடக்குது? எனக்கு ஒரு மீட்பு வராதா? இதுக்கு ஒரு வழி வராதா அப்படின்னோம். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தவன் என்னைக்கு நமக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சதோ, என்னைக்கு இயேசு உள்ளத்துல வந்தாரோ நம்மளை உயிர்த்தலை பண்ணிடும். இதே சரியத்துல இன்னைக்கு நீதி உள்ள வாழ்க்கை வாழப்படுது. இதே சரியத்துல இன்னைக்கு அக்கிரம் இல்லாத வாழ்க்கை வாழப்படுகிறார். இதே சரியத்துல இன்னைக்கு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழப்படுகிறார். உயிர்த்தெழுதலுக்குரியவர். அவர் உயிர்த்தெழுந்தது நான் உயிர்த்தெழுந்து நிற்கிறேன் காட்டுவதற்கு அல்ல. எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிர்த்தெழ வச்சிருக்காரு. நீங்கள் தானே உயிர்த்தெழுந்தோமா? பாவத்துல இருந்து சாபத்துக்கு உயிர்த்தெழுந்தோம். சாப ஆண்டு கொள்ளாத தேவனுடைய பிள்ளைய உயிர்த்தெழுந்தோம். சாபத்தீடான ஒன்றை விரும்ப மாட்டோம். விரும்ப மாட்டோம். ஏன்னா இயேசு நமக்காக பரலோகத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பல பொக்கிஷங்களை. அவரை துதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுட்டோம். பூமியிலே சந்தோஷமா ஏங்க தேவ பிள்ளைங்க பாடுகிறோம். நம்ம அந்த பாடல்கள்லாம் உணர்வை தந்து தேவனோட நெருங்க வச்சிருது. ஏன்னு கேட்டா மீட்கப்பட்டவர்கள் பாடுவார்கள், உயிர்த்தெழுந்தவர்கள் பாடுவார்கள். இதற்கு முன்னாடி உலக பாடல்களை எத்தனையோ பாடினவங்க தான். அதை பாடி பாடி மறுபடி சோகம் வரும், துன்பம் வரும். சும்மா கிடந்த நம்ம ஏதோ ஒரு பாட்டை படிச்சோம்னா அந்த பாட்டு சோகமான பாட்டுனா அப்படியே அந்த சோகத்திலே போயிடும். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்தா பிறகு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பாடலு சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சாதாரணமா இருந்தாலும் நம்மள கிறிஸ்துவோட என்னச்சு நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன் காட்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவது மரித்தோரில் முதல் பலனானவர், 2வது உயிர்த்தெழுதலுக்குரியவர், நம்மை உயிர்த்தல பண்ணினவர், நம்மை உயிர்த்தல். இது போல இன்னும் அநேகரை அவர் என்னாவாரு? உயிர்த்தல பண்ணிக்கிட்டே இருப்பார். உயிர்த்தல பண்ணிட்டே இருக்க. 3வது காரியமாக நாம் பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது நடந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் சிலுவை பாடு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறோம். எதுக்கு? அந்த நாளா அதுவா நமக்கு தேவையில்லை. ஆனா இதை அனுதினமும் நம்ம அழுங்கிட்டே ஆகணும். இயேசு என்னுடைய பாவங்களை போக்கும்படியாக இந்த பூமியிலே பிறந்தார். மொத்த பலியாய் மாறினார். அதற்காக பிறந்தார். என்னுடைய பாவங்களை போக்கும் பலியாக சிலுவையை தூக்கினார். எல்லா பலிகளும், உலகத்தில் சொல்லப்பட அனைத்து பலிகளும் இயேசு ஏற்றுக்கொண்டார். பலியானார், தன்னையே பலியாக்கினார், மரித்தார். உண்மை. என்னுடைய பாவ சாமலுக்காக அவர் மரிச்சது உண்மை. என் பாவ சாபம் மரித்து போனதும் உண்மை. உயிரோடு எழுந்தார், உண்மை. நான் அவரோடு கூட எழுந்தேன். அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதாவது உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது மரித்தவர்கள் முதற் பலனானவர். அடுத்து உயிர்த்தெழுதலுக்குரியவர். எத்தனையோ பேர் உயிர்த்தெழ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து உயிர்ப்பிக்கப்படுகிறவராய் இருக்கிறார். அநேகரை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உயிர்ப்பிக்கிறவர் தேவன், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகரை உயிர்ப்பிக்கிறார். ஆதாம நினைச்சா எல்லாம் செத்து போனவங்களாம். பாருங்க, யாருனாலும் உலகத்துல எந்த ஜனங்களா சொல்லுவாங்க, அந்த ஆதாம் செஞ்ச பாவத்தினால வந்த வேணும் நினைப்பாங்க. முதலில் தோன்றின காதல் என்ன காதல்? ஆதாம். ஆனா இதை தாண்டி மனிதன் குறைந்திருந்து தோன்றினால் வேற சொல்றாங்க. என்னன்னு கேட்பாங்க. அப்ப முதல் தோன்றின காதல் குரங்கு காதலா தானே இருக்கணும். ஆனா காதல் தான் ஆதாம் ஏவாள் காதல் தானா? மனிதன் குரங்குல இருந்து தோன்றி அது உலக இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் தோட்டம் விடுங்க. ஆனா நமக்கு தெரியும் ஆதாம் உருவாக. ஏன்னா பாவம் ஆதாம் வழியா வந்தது.
பாக்கியம் கிறிஸ்துவின் வழியாக வரும். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது 22, ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் இன்னைக்கும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். எப்படி என்று கேட்டால் இங்கே சொல்லப்படுது பாருங்க, 1 Corinthians 15 14ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க, கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் என்று பேதுருவோடு சேர்ந்த கூட்டம் ஒரு நாள் உட்கார்ந்து ஆராதனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆராதனை பண்ணாங்க, அவங்க ஆராய்ச்சாங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேதான் பிதாவாகிய தேவனின் மகிமைப்படுவீர், எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வீர், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர் என்று முதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம் என்று ஆராய்ச்சாங்க. ஆராய்ச்ச கொஞ்ச நேரத்துல ஜனங்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அந்த ஜனங்கள் கேள்வி கேட்டவன பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். இயேசு உயிர் தெழுந்தவருக்கு ஒரு உயிர் நாடி எழுது பிரசங்கம். அதனால ஆண்டவர் பிரசங்கியார்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் இந்த பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தின் வழியாய் அநேகரை இன்னும் தொட்டு கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை ஏற்படுத்தினார். பிரசங்கத்தின் வழியாய் விசுவாசத்தை ஏற்படுத்தினார். எப்படி? இதற்கு வேற மாற்று வழி, மாற்று மருந்து, மாற்று காரியம் வேற விதமான கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிச்சா விசுவாசி. அப்ப உயிர்ப்பிக்கப்படுறாங்க. இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அன்னைக்கு பேதுரு இதெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு கிண்டல் அடிக்கும் போது, ஜனங்க கிண்டல் அடிக்கும் போது அவங்களுக்கு சொல்லுகிறாரு, இது தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனாலும் அது வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் ஆனதினால் அந்த பலி உங்கள் மேல் இல்ல. அவர் உங்களை மன்னிக்க தயப்படுத்தவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தவர். அவருடைய நாமமே அல்லாமல் பிதாவாகிய தேவனை நாம் நமஸ்கரிக்க முடியாது, பரலோகம் செல்ல முடியாது என்று அவர் சொல்லும் போது அநேகர் இந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனார்களாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 163வது பக்கம் 36, 37ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் சொல்லுகிறார். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். உங்களை அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் செல்லும்படியாய் ஒரு அபிஷேகத்துக்குரியவராய் இவரை மாற்றினார். இவரே அல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆகவே குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்? உயிர்ப்பிக்கப்படணும், நாங்க என்ன பண்ணணும் கேட்டாங்களாம். அதுக்கு அவர் விடை சொல்கிறார். 38 பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதான் உயிர்ப்பிக்கிறவர். அதாவது என் பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் வாழ மாட்டான், மன்னிக்கப்பட்டு உயிர்ப்பிச்சு நான் இப்ப செடியா வாழ்றேன்னு வாழ்ந்து காட்டுவாங்களாம் பூமியில. முன்னாடி பாவி, இன்னைக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன். முன்னாடி கெட்ட வார்த்தை பேசினேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வந்துட்டாரு. வந்ததுனால கெட்ட வார்த்தைக்கு இடம் இல்லை. ஆகவே அவர் உயிர்ப்பிக்கிறவர். பிரசங்கத்தின் வழியாய் உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் வழியாய் உங்களை உயிர்ப்பிக்கிறார். என் ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிற அந்த நாவு ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசக்கூடாது என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது பேச முடியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களை வந்து நிரப்பும். அருமையான வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிச்சு பரிசுத்த ஆவியின் பலனை பாரு. இன்னைக்கு வந்து பிரசங்கம் மட்டும் போய்கிட்டு நினைக்கூடாது, விசுவாசிக்கிறேன்னு மட்டும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தவர் நினைக்கிறீங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரா? அதான் பரிசுத்த ஆவியின் பலன். அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் மரித்தோர்ந்து முதல் எழுந்தவர், முதல் பலனானவர். இரண்டாவது காரியமாய் பார்க்கும்போது உயிர்த்தலுக்குரியவர். அநேகர் உயிர்த்தல பண்ணுகிறாரு. உயிர்த்தலை வச்சுட்டு அப்படியே இருக்குது அவருடைய வேலை இல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா வாழ வச்சு காட்டுவார். இதுக்குதான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அன்னைக்கு பேதுரு பாருங்க, உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து காட்டினார். சொல்லுற நாங்க தான் சாட்சி. இன்று யார் சாட்சி? இயேசு உயிர்த்தெழுந்தவருக்கு நீங்க தான் சாட்சி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் உங்களோடு இருக்கும் போது, பரிசுத்தாவின் பலத்துல நீங்க இருக்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஆண்டவர் இன்னும் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார் உங்களை. பேதுரு பாருங்க, அடுத்தடுத்து இதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இங்க 3000 பேர் என்னானாங்க?
ரசிக்கப்பட்டார்களாம். வசனம் சொல்லுறது பாருங்க, 41 வசனத்தை படிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். உயிர்ப்பிக்கிறவர் உள்ளத்துல வந்ததுனால அவங்க எப்படி இருந்தாங்க? 42 படிங்க. ஆமா, உயிர்ப்பிக்கிறவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, உயிர்ப்பிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா நீங்க உபதேசத்துல நினைச்சிருக்கோம். அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த 11 பேருடைய வார்த்தைக்கு என்னன்னாங்களாம், கேட்டு அவர்கள் இயேசுவின் அன்பை அப்படியே சொன்ன போது அந்த உபதேசத்தை கேட்டு அப்படியே நடக்கிறவர்களாய் இருந்தார்களாம். அடுத்து அந்நியோன்யம், ஐக்கியத்தில் ஒரு ஐக்கியமா ஆண்டவர் ஆராதிப்பாங்களாம். ஏன் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு, அந்த ஐக்கியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களா? என்னாலும் சரி என்ன ஆக மாட்டாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐக்கியத்துல இருந்தாங்க. அதுக்கடுத்து ஆமா, அவர் வருமளவும் நினைவு கூறும்படியான இந்த அப்பமும் பாத்திரத்தை நினைவு கூறுகிறவர்களா இருந்தார்களா? எனக்காக அவர் மரித்து கொடுத்த ஜீவன் பா, எங்களுக்காக அவர் மரித்து கொடுத்த ஜீவன், நான் வருமளவும் இதை புசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய மரணத்தை நினைவு கூறும் போதெல்லாம் நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்பதை நினைவு கூறுகிறேன் என்று ஆசரித்தார்களாம். அதற்கடுத்து ஜெபத்துல பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார். ஜெபத்துல உறுதியாய் தடுத்துக்கும். இதான் உயிர்ப்பித்தார். மூன்றாவது காரியமாய் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர்களுக்கு அர்த்தம், பிரசங்கத்தின் வழியாக உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்க விசுவாசத்தின் வழியாக உங்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்டவங்க வாழ்ற வாழ்க்கை இந்த 42ஆம் வசனம் தான். உபதேசத்துல நினைச்சு நிற்பாங்க, ஐக்கியத்துல நினைச்சு நிற்பாங்க. ஐக்கியம்னா கூடி இருக்கிறதுல ஐக்கியம் கிடையாது, இயேசு ஜீவிக்கிறார் என்கிற கூடலின் ஐக்கியம். இது அந்த ஒரு கூடல் ஐக்கியத்துல நினைச்சிருந்தாங்க, அப்பம் பிக்கிறதுல நினைச்சிருந்தாங்க. ஆண்டோடைய காலத்துல என்ன மாட்டாங்க, கோவமே பட மாட்டாங்க, அப்பம் பிக்கிறதோ தள்ள மாட்டாங்க. அன்னைக்கு போட்டு ஒரு சண்டையை போட்டு வரமாட்டேன், நீ வரமாட்டேன், நான் வரமாட்டேன் இருக்க மாட்டாங்க. அவங்கதான் பரிசுத்தாவின் பலனை பெற்றவர்கள். எங்க என்ன கூடணும், அதாவது உலகத்தின் ஆவியை பெற்றவன் உலகத்துல எங்க எப்படி சண்டை போட்டு எதை பிரிக்கலாம்னு நினைப்பான். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன் எப்படியாவது நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகணுமே என்று நினைப்பான். எப்படி இந்த நாள்ல நான் ஆண்டவர்கள் அன்பா இருக்கிறேன், அந்த ஆண்டவர் அறிவின்மை நினைப்பானா? அவர் நியமித்த இடத்துல, அவர் சொன்ன இடத்துல அவன் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிப்பானா? இதுதான் அப்பம் பிக்கிறதுன்னு ஐக்கியம், அந்நியோனி ஐக்கியம். அதுக்கடுத்து ஜெபத்துல என்ன ஆனாலும் ஜெபம் பண்ணுப்பா, சண்டை போட வேணாம், ஜெபம் என்ன ஆனாலும் ஜெபம் உறுதியாக கேட்டிருப்பாரு. இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்து சொல்லிட்டாரு, அதாவது நமக்கு நிரூபிச்சு காட்டினாரு. ஆதாம் மோசே எல்லாரை காட்டிலும் பெரிய தியாகத்தை இயேசு செஞ்சு மரித்தவர்கள முதல் பலனானார். பிசாசு அவரை குற்றப்படுத்த முடியல. வேதத்திலே யூதா நிருபத்திலே பார்க்கிறோம், மோசனுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் என்ன இருக்கான், இன்னும் தர்க்கம் பண்ணுகிறவனா இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவன் தலை என்ன மோசையை விட பெரியவன் இயேசு கிறிஸ்து. மரித்தவர்களில் முதல் பலனானவர், மீறாதவர், தேவனுடைய கட்டளைக்கு மீறாதவர், முதல் பலனானவர். அடுத்து உயிர்த்தெழுதலுக்கு உரியவர். இன்றும் நிறைய பேர் உயிர்த்தெழ பண்ணுகிறார். அடுத்து உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை என்னை இன்னைக்கு உயிர்ப்பித்து நடத்துகிறார். ஏசு ஜீவிக்கிறவராயா, ஆள் மாறிட்டான். உண்மையாவே அவங்க ஏசு அவங்களை வழி நடத்துறாரு. ஆள் சூப்பர் ஆயிட்டாங்க. அவங்கள மாதிரி ஐக்கியமா இருக்க முடியாது. கூடுனா கர்த்தரை நோக்கி ஜெயிப்பாங்க. எதுவும் அசைஞ்சது. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. மறுநாள் இந்த இதுல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஒரு முடவன் என்ன ஆயிட்டான், எழுந்து நடந்தான். அந்த அளவுக்கு ஐக்கியம். பேரும் யாக்கோபுக்கு சபைக்கு நடந்து போயிட்டு இருக்காமா. போற வழியில ஒருத்தர் என்ன ஆயிட்டுனா, வழியிலே பிச்சை கட்டிட்டு இருக்கான். பார்த்தோன்னு ஒரு ஆதங்கம் வருது, ஏசப்பா இவனுக்கு எழுந்து நடக்க வைக்க முடியும். 2 பேருக்குள்ள ஒரே விசுவாசம். அதான் ஐக்கியம். ஐக்கிய ஏசுவின் நாமத்தால் எழுந்து நடந்தான். இந்த வியப்புல ஒரு பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டு விசுவாசம் ஆகுறாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? இவங்க ரட்சிப்பை மட்டும் பெறலங்க, ஞானஸ்தானம் பெற்று ஐக்கியமாயிட்டாங்க. சொல்லுங்க, இன்றைக்கும் அதே அற்புதத்தை இயேசு செய்கிறார். ஆகவேதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவன் ஆராதிக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நான் தான் சாட்சி. அந்த சாட்சியாக நம்ம நிக்கணுமானால் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மரித்தவர்களின் முதல் பலனார். உலகத்திலே முதல் எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை தேவனுடைய அன்பை சொன்னவர்கள், எத்தனை பேர் இந்த உலகத்துல வந்திருந்தாலும், நீங்க அறிஞ்சிருந்தாலும், பைபிளே நீங்க 1000 பேர் அறிஞ்சாலும் அவங்க எல்லாம் நித்திரை அடைஞ்சாங்க.
உயிரோடு எழும்பணும். ஆனா எல்லா வார்த்தைக்கும் சொந்தக்காரராகிய இயேசு உயிரோடு எழும்பணும். முதற் பலனாயிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, எரேமியா, எசேக்கியா, தானியேல் இப்படிங்கிற எல்லாத்துக்கும் அவர் முதற் பலனாயிட்டாரு. உயிரோடு எழுந்துட்டார். இன்னைக்கு அவர்களும் அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கார். மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை கொடுத்தாரு. இதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் 164 பக்கம் 22வது வசனத்தை பாருங்க. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழுப்பப்படுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே சாட்சியிட்டார். உலகத்துல நாம ஒரு சாட்சியை வைத்து போனோம். நாங்கள் அல்ல, எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே சாட்சி. அவரை அல்லாமல் பரலோகம் கிடையாது. அவரை அல்லாமல் பரிசுத்தமா வாழவும் முடியாது. இயேசு வேண்டும் இந்த உலகத்தில். இயேசு வேண்டும். அவர் உயிர் தெழுந்தவர், உண்மை. ஆகவே இந்த நாட்களிலும் அருமையான இந்த அப்பமிக்க ஆராதனை கலந்து கொள்கிற நீங்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்து எவ்வாறாக பாடுபட்டு ஜீவனை தந்து எவ்வாறாக உண்டானால் உயிரோடு எழுந்திருக்கிறார், எதற்காக எழுந்திருக்கிறார் பார்ப்போம். எல்லாரை விட பெரியவர் நம்முடைய ஆராதிக்கும்படியான பாக்கியம் நம்ம கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களிருந்து முதல் பலனானவர், 2வது உயிர்த்தெழுதலுக்குரியவர். அவர் உயிர்த்தெழலேனா இன்னைக்கு எதுவுமே உயிர்த்தெழாது. உயிர்த்தெழுந்து நிரூபிச்சு காட்டினார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மரணத்தை காண்பதில்லை என்பதை மரணத்தை ருசி பார்த்து மரிச்சு உண்டானால் உயிரோடு இருந்து காட்டினார். 3வதாய் அவர் உயிர்ப்பிக்கிறவர். வசனம் 1 Corinthians 15 இன்னும் கூட சொல்ல பாருங்க. 45ஆம் வசனம் படிங்க. 243வது பக்கம் 45வது வசனம். உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஒரு இயேசுக்குள்ள வந்த பிள்ளை இதை விட முடியல, அதை விட முடியல சொல்ல முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கையில மரித்து போன எல்லாமே உயிர் பெறும். விட முடியாத எல்லாத்தையும் விட பண்ணுவார் அவர். இதுதான் உயிர்ப்பிக்கிறவர் என்று பொருள். மாற்றி அமைக்கிறவர், நம்மள மாற்றி அமைக்கிறவர். ஆகவே அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று உணர்ந்து இந்த நாட்களிலும் நம்முடைய கரங்களில் ஆண்டுடைய பாத்திரம் கரங்களுக்கு வரும்போது உணர்வோடு கூட பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.